குட் ஈவினிங் விவர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கான புள்ளி இது. அதாவது இந்த காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்கங்கிறது கரெக்டான டைமுக்கு உணவு எடுத்துக்கிறது இல்லை, கரெக்டான டைமுக்கு உறங்கிறது இல்லை. அது இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய உணவானது நல்லா ஆர்கானிக் மேனர்லேயும் இல்லை, நல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்றோம். ஸோ அதனால் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் இயலாமை இருக்குது. ஸோ அதுக்கு தான் சில புள்ளிகள் இருக்குது அக்குபஞ்சரில். அது இல்லாமல் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு குறைஞ்சபட்சம் 1.5 வருடங்கள் தாய்ப்பால் கொடுத்தால்தான் அந்த குழந்தையானது ஆரோக்கியமாக வளரும். அந்த குழந்தைக்கு எந்த ஒரு நோயானது தாக்காது. கூடிய விரைவில் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டப் எனர்ஜியோடு இருக்கும் அந்த குழந்தை. ஸோ ஒரு தாய்மார்கள் அவங்க குழந்தைய 1.5 வருடங்கள் மினிமம் 1.5 வருடங்கள் தாய்மார்கள் அவங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் நல்லது. ஸோ அதுக்கான அக்குபஞ்சர் புள்ளி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த புள்ளியானது எங்கே இருக்குன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் மெரிடியன் லைனில் தான் இருக்குது. அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் மெரிடியன் லைனில் SI3ன்னு வாங்க. அந்த SI3 எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். SI3 இங்கே தான் இருக்குது. நீங்கள் கையை மடக்கும்போது இந்த சுண்டிவரல் சைடாக அந்த பல்ஜ்டு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேகை எண்டாகிற இடத்துல SI3 லொக்கேஷன் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி இங்கே ப்ரெஸ் நீடில் ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அக்குப்ரெஷர் கிளாக் வைஸில் 3 டைம், ஆன்டி கிளாக் வைஸில் 3 டைம் தொடர்ந்து அப்பப்போ பண்ணிகிட்ருக்கும்போது தாய்மார்களுக்கு அந்த தாய்ப்பால் தன்மையை அதிகரிக்கும். அது கூட இன்னொரு பாயிண்ட்டும் சேர்த்துக்குங்க, SI1ன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னா நெகக்கண் ஓரத்தில் இருக்குது. இந்த பாயிண்ட்டும் நீங்கள் அக்குப்ரெஷர் பண்ணும்போது தாய்ப்பால் சுரக்கும் தன்மையை அதிகரிக்கும் விவஸ். இதோட லொக்கேஷனையும் நான் பிக்சராக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ விவஸ்.